அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. திமுக அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்ய முடியுமா என்று நினைக்கிற அந்த பட்டியலில் ஒரு 10 பேர் லிஸ்ட் போட்டிங்கன்னா 2வது இடத்துல ஆர்.என். ரவி இருப்பார். அவன் நிகழ்ச்சிக்கு டீ பார்ட்டி வைக்கிற சம்பிரதாயம் வச்சுக்கிறீங்களா? எத்தனை லட்சம் செலவு? எத்தனை லட்சம் செலவு? போதாது. 1,64,415 ரூபாய். இதில் என்ன லாபம் இருக்குது? அந்த டீ பார்ட்டி தலித் மக்கள் இல்லை அல்லது ஆதிதிராவிட மாணவர்கள், பழங்குடி மாணவர்கள் படிக்கிற அந்த விடுதிகளுக்கு நான் செலவு செய்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க பார்ப்போம். 2 வருஷமா சும்மா இருந்துட்டு, 2 வருஷமா மார்க்சிஸ்ட் சும்மா இருந்தது, 2 வருஷமா விசிகே சும்மா இருந்தது. அவங்க திமுக தான் அழுத்தம் கொடுக்க முடியும். நீங்க உண்மை கண்டறியும் குழு போட்டு கையில் வச்சிருந்துருக்கலாம்ல. ஆதவர்ஜன் ஏற்கனவே திமுக இருந்தார். அவருடைய ஆசை எம்பி. திமுகவுக்கு அவங்க மாமனார் 500 கோடி கொடுத்துருக்கலாம். விசிகாவில் சேர்ந்து ஒரு 50 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு மாநாடு நடத்திருக்கலாம். ஆனால் அது மட்டுமே போதுமானதா? எம்பி பதவிக்கா? ஆமாம். ஒன்றுமே இல்லாத கட்சி, ஒரு பரபரப்பு செயல்பாடு இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் பரபரப்பு இல்லாமலாம் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். விஜய் என்ற ஒரு நபர் கட்சி தொடங்கி விட்டார். தன்னுடைய ரசிகர்கள் ப்ளஸ் இந்த மாதிரி திமுக அதிமுக பிடிக்காத ஒரு வாக்கு வங்கி இதெல்லாம் சேர்ந்து தனக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குன்னு விஜய் நம்புகிறார். அவருக்கு பின்னாடி பல அட்வைசஸ் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கட்சி கட்டமைப்பு தான் ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சொல்லுவேன். 2 பேரும் பணம் வைத்து பொருளாதாரத்தில் ஈக்குவலான மேலே இருப்பாரு. ஆனால் விஜய்க்கு இருக்கிற மாசு இவர்கிட்ட இருக்குமா? இருக்காது, கிடையாது. தேர்தல் வியூக வகுப்பாளர் என்பது வேறுங்க. நீங்கள் என்னத்தை பெருசாக அவன் செஞ்சு ஜெயிச்சிட முடியும். விஜயகாந்த் அப்படி தான் வந்தார். 2012 ஆனார். தனித்திரிக்க முடிஞ்சுதா? முடியல. ஏன் அதிமுக போனார்? அதிகாரம் வேணும். இல்லை, கட்சி நீங்கள் நிலைக்கணும்னா அதே வைக்கோ. இன்னைக்கு எங்கே இருக்க? ஸ்டாலின் கார் கதவை திறந்து வைப்பதற்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னார். இன்று ஸ்டாலின் கையை கரத்தை வலுப்படுத்துவதற்கு நான் இருக்கிறேன்னு சொன்னார். ராஜாஜை சமாளிக்க முடியும், காமராஜர் சமாளிக்க முடியும், பெரியாரை சமாளிக்க முடியாது. பெரியார்கிட்ட போய் உங்கள் ஆட்சி தலைவரை அவர் திட்டினாலுமே கூட அவர்கிட்ட தான் போய் கொடுத்தாங்க. கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காளி அம்மாள் பிரச்சாரம் செய்தார். ஆமாம். இதுவரை பிரச்சாரம் செய்தாரா? இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரே கூட இல்லை. ஏன் இல்லை? ஊடகங்கள் கையில் எடுக்கிற விவகாரத்தை தான் சீமான் கையில் எடுக்கிறார். இல்லை சீமான் விவகாரத்தை ஊடகங்கள் கையில்னா அதிமுக எதுக்கு இருக்குது? அதிமுக எதுக்கு இருக்குது? நான் கேட்குறேன். அவர் உளறாருன்னு தெரியுதுல்ல, எப்படி பதில் சொல்லாமல் இருப்பாங்க? பெரியார் ஏன் கொண்டாடுறாங்க? காந்தி ஏன் கொண்டாடுறீங்க? காந்தி ஏன் கொண்டாடுறீங்க? க்ரௌட் புல்லராக இருக்கு. காந்தி என்பது ஒரு ஃபோர்ஸ், பெரியார் என்பது ஒரு ஃபோர்ஸ். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நடந்திருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் ஊடகத்தினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல விதமான விஷயங்களை கூர்ந்து கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த அடிப்படையில் ரீசெண்டாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சுவாமி சகஜானந்தா அவருடைய இந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துகின்ற பொழுது பல விஷயங்களை குறிப்பிட்டு தொட்டு பேசுகிறார். அப்போது தலித்து மக்களை பற்றிய ஒரு கருத்தை கூறுகிற பொழுது தலித்து மக்கள் முதலமைச்சர் ஆகணும், அவங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பேசுகிறாங்க. இன்றைக்கும் பல இடங்களில் செருப்பணிஞ்சு போக முடியல, கோயிலுக்குள்ளே போக முடியல, இரட்டை குவளை முறைலாம் இருக்குன்னு ரொம்ப கடுமையாக தலித்துகளுக்கு எதிரான விஷயங்களை பற்றி சாடி பேசுகிறார். அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு தான் அதை குறிப்பிட்டும் பேசுகிறார். ஆனால் தமிழ்நாடு தான் ஆளுநராக இருக்கிறாரு, ஸோ தமிழகத்தையும் குறிப்பிட்டு தான் பேசுகிறாருன்னு ஒரு பொருள் புரிந்து கொள்ளப்பட்டது. ஆளுநர் திடீர்னு இந்த ஸ்டண்டுங்கிறாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? போகிற இடங்களில் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகளில் எல்லாமே தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராகவே பேசுவார். அதனுடைய இயல்பு திமுக அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்ய முடியுமா என்று நினைக்கிற அந்த பட்டியலில் ஒரு 10 பேர் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அதில் 2வது தான் இருப்பார். முதல் வேறு யாருன்னா இருப்பாங்க, இங்கே எதிர்கட்சிகள் இருக்கலாம். ஆனால் 2வது இடத்துல ஆர்.என். ரவி இருப்பார். நான் என்ன கேட்குறேன், நீ இவ்வளோ பேசுகிறார்ல, தமிழ்நாட்டு வரிப்பணத்தில் வாழ்கிற ஒரு உயர் அதிகாரி, அவ்வளோதான். நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஒரு அதிகாரி மாதிரி செயல்படுறாரோ, நமக்குலாம் அதிகாரி தானே, உத்தரவு போடுற இடத்துல இருக்கார், முதலமைச்சராக இருப்பார். அதுக்கு மேலே ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது. சரி, குறைந்தபட்சம் இந்த மாநிலத்தின் வரிப்பணத்தில் வாழ்கிறோமே, நம்ம போட்டுக்கிற சட்டையில்
இருக்கிற அயன் பண்ணுறதுலேருந்து கரண்ட்லேருந்து குளிக்கிற வாட்டர் ஹீட்டர்லேருந்து போட்டுக்கிற உப்பு சர்க்கரை காஃபி எல்லாத்துலேயும் பார்த்து இந்த மக்கள் பணம் இருக்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தாருன்னா பல விஷயங்களை தவிர்ப்பார் அவர். இது தப்புன்றீங்களா அந்த மாதிரி பேசுனது? ஆமாம், நான் தமிழ்நாட்டில் ஜாதி வேறுபாடுகள் இருக்கிறது, தலித்துக்கு எதிராக கொடுமைகள் நடக்கிறது நான் மறுக்கவே மாட்டேன். தலித்துகள் விஷயத்தில் பல ஆதிக்க ஜாதிகள் பல வேற்று ஜாதிகள் கொடுமைப்படுத்துறது இன்றைக்கி நடக்குது, இல்லைன்னே சொல்லலை. நீங்கள் படித்து மேலே அதிகாரத்தில் அமர்ந்த பிறகும் அந்த அடக்குமுறை இருக்கிறது, நான் மறுக்கவே இல்லை. ஓகே, ஆனால் நீங்கள் அதுக்காக நீ என்ன இது வரைக்கும் என்ன சிறு துரும்பு கிளி போட்டிருப்பீங்க? கிளி போட்டு ஒரு ஆளுநர் வேறு என்ன பேசுகிறத தவிர என்ன செய்ய முடியும்? நான் கேட்குறேன், ஒரு டேட்டா எடுங்க, டேட்டா எடுத்து நீ யார், நான் சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க முதலமைச்சர் சார், இதெல்லாம் எஸ்சி ஹாஸ்டல் சென்னையில் இப்படி இருக்குது, நான் ஒரு சும்மா தெரிஞ்சதுக்காக கேட்டேன். பிறகு டாய்லெட் இப்படி இருக்குது, அவங்களுடைய கிச்சன் எப்படி இருக்குது, ஒன்றும் வேண்டாம். நீங்கள் சென்னையில் ஒரு 4 எஸ்சி ஹாஸ்டல் ஆதி திராவிட மாணவர்கள் வசிக்கிற ஹாஸ்டலுக்கு நீங்கள் போய் சும்மா ஒரு வீடியோ யாருக்கும் தெரியாமல் போய் கேமரா எடுத்து பாருங்கள், எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அரசாங்கத்தில் உள்ள லட்சணத்தை நீங்கள் கீழ்ச்சி தொங்க போடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் சும்மா மேடையில் பேசலாம் என்ன பிரயோஜனம்? சரி, நான் அது சொல்கிறேன், அரசாங்கத்தில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த தேநீர் விருந்து எவங்க கண்டுபிடிச்சான்? ரொம்ப காலமாக மரபாக பின்பற்றுறாங்க. யார் கண்டுபிடிச்சது? வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. ஓகே, கவர்னர் என்ற போஸ்ட் யார் கண்டுபிடிச்சா? அதுவே வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது தான். வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. அவன் டீ பார்ட்டி வைக்கிறான், அவன் நிகழ்ச்சிக்கு டீ பார்ட்டி வைக்கிற சம்பிரதாயம் வச்சுக்கிறீங்களா? எத்தனை லட்சம் செலவு, எத்தனை லட்சம் செலவு, எத்தனை லட்சம் செலவு. நீங்கள் ஆர்.என். ரவி இங்கே உக்காந்துருக்காருல, ஆமாம், இங்கே உக்காந்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை கூப்பிடுறாரு, ஆளுங்கட்சிகளை கூப்பிடுறாரு, விஜய் கட்சியை கூட இன்வைட் பண்ணதான் செய்திகள் வருது. எல்லாரையும் கூப்பிடுவாரு. அவருக்கு யாரெல்லாம் பிடிக்குது யார் பிடிக்கலன்றதை விட அவர் டீ பார்ட்டிக்கு செலவு பண்ணுற தொகை இந்த 4 வருஷத்தில் 3 வருஷத்தில் அவர் செலவு பண்ண தொகையை கேட்டிங்கன்னா தலை தெறிக்க விடுவீங்க. அந்த தொகையை எடுத்து எனக்கு வேண்டாம், நான் டீ பார்ட்டி நிறுத்திடுறேன், நான் தமிழக அரசு கடனில் இருக்குது, எத்தனை லட்சம் கடன்? அதிமுக ஆட்சி போது 5 லட்சம், இன்னைக்கு 8 லட்சம் 3.5 லட்சம் கோடி 3.5 லட்சம் வாங்கியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஓகே, 2021 சுதந்திர தினத்தில் 34,11,821 ரூபாய் டீ பார்ட்டிக்கா? டீ பார்ட்டி. 2022 சுதந்திர தினம் 28,45,003 ரூபாய். 2024 அது இப்போ நடந்தது போடல, ஒரு நண்பர் போடல, செலவு ஆர்டியில் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் 3 வருஷத்தில் சுதந்திர தினத்துக்கு மட்டும் 87,55,568 ரூபாய் 2024 தவிர்த்து. சரி, குடியரசு தினம் 2022 22,73,396 ரூபாய். 2023 29,42,453. 2024 24,28,998 ரூபாய். மொத்தம் 76,44,847 ரூபாய். எல்லாம் சேர்த்து 1,64,415 ரூபாய் டீ பார்ட்டிக்கு மட்டும். இதில் என்ன லாபம் இருக்குது? என்ன லாபம் அடைகிறீங்க? நீங்கள் பிரிண்ட் மீடியா இருந்துருக்கீங்களா? இல்லை சார், பிரிண்ட் மீடியா இருந்தவங்களை போய் கேளுங்க. நான் போயிருக்கேன், நான் 10 முறை டீ பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்கேன். தினமலர் பத்திரிக்கையில் சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கு கவரேஜுக்கு போயிருக்கேன். நூற்றுக்கணக்கானவர்கள், ஒரு நிமிஷம் கூட ஒரு கவர்னர் யார்கிட்டையும் பேச முடியாது, சும்மா அப்படி கும்பிடுவார். எல்லா கட்சியும் ஆளுங்கட்சி வருவாங்க, எதிர்கட்சி வருவார்கள், மற்றும் ஜட்ஜஸ் வருவாங்க, பியூரோக்ராட்ஸ் வருவாங்க, அப்புறம் அவருக்கு தெரிந்த தியாகிகள் எல்லாம் வருவாங்க. இவ்வளோதான். யோசித்து பாருங்கள், 400-500 பேர் சாப்பிட்டு போவாங்க. கட்லெட்டு, சமோசா, போண்டா, பஜ்ஜி, கிச்சடி, உப்புமா, இட்லி, டீ, டிஃபன், காஃபி, இவ்வளோதான். யோசித்து பாருங்கள், இதுக்கு இத்தனை கோடி ரூபாய் எனக்கு வேண்டாம் சார். கவர்னர் கண்டுபிடித்தது. நீங்கள் தான் தேசிய சுயேசி இல்லை சொல்கிறார்ல, ஆங்கிலத்தை தான் நம்ம இந்தியாவுக்கு கெடுத்து விட்டது, ஆங்கில கல்வி முறை தான் இந்த நம்ம மரபு பண்பாட்டை கெடுத்து விட்டு தான் புலம்புறீங்களா? சொல்லியிருக்காரு. சொல்கிறீங்களா? எடுத்துருங்க, வேண்டாம். கவர்னர் கவர்னர் பதவியில் இருக்கக்கூடாது நியாயமாக பார்த்தா. சரி, பரவாயில்ல, மத்திய அரசு ஏஜென்ட்டாக உட்காந்துக்கிறீங்க, பரவாயில்ல. டீ பார்ட்டி நிறுத்துங்க. அந்த டீ பார்ட்டி தலித் மக்கள் இல்லை அல்லது ஆதி திராவிட மாணவர்கள், பழங்குடி மாணவர்கள் படிக்கிற அந்த விடுதிகளுக்கு நான் செலவு செய்கிறேன் சொல்லுங்கள், சொல்லுங்கள் பார்ப்போம். துணிச்சல் இருக்கா? துணிச்சல் இருக்கா அவருக்கு? ஆர்.என். ரவிக்கு நிறுத்துவார் அந்த டீ பார்ட்டியை? தேவையே கிடையாதுங்க டீ பார்ட்டி. எங்க இங்கே கொடியேற்றும் போதே டீ, காஃபி, டிஃபன் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு ஆளுங்கட்சி கூப்பிட்டு விருந்து, தேநீர் விருந்து கொடுக்கணும்? என்ன தலையெழுத்து?
புறக்கணிக்கிற ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சியெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. கூட்டணி கட்சி புறக்கணிக்குது. எதுக்காக டீ பார்ட்டி கொடுக்குறீங்க? என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? வெறும் சம்பிரதாயம். இங்கே கொடி ஏற்றி மிட்டாய் கொடுத்தாச்சு, அப்புறம் எதுக்கு அங்கே வேற தேநீர் விருந்து? நீங்கள் இந்த தொகையை வந்து சிக்கனமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கவர்னர் மற்றவங்களோடு நீங்கள் இருப்பீங்களா? செய்யுங்க. சும்மா மேல்தட்டு அரசியலை செய்து கொண்டு இங்கே திமுக அரசாங்கத்தை ஏதாவது நெருக்கடி கொடுக்க முடியுமா? உடனே தலித் மக்களை பார்த்து முதலை கண்ணீர் வடிக்கிற வேஷமெல்லாம் வேண்டாம். ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்க. இந்த தொகையில் கவர்னருக்கு இவ்வளோ செலவினங்கள் இருக்கிறது, 10 கோடி ரூபாய் செலவாகிறது. அந்த 10 கோடி ரூபாய் இவ்வளோ செலவு பண்ணுறேன், மீதி தொகையை சேர்த்து வைத்து ஒவ்வொரு 6 மாதத்திற்கு சைதாப்பேட்டை எம்சி ராஜா ஆதிரான விடுதி இது நான் பண்ணுறேன், கட்டி கொடுங்க. சரிங்களா? ஒன்றும் வேணாம் சார், அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, ஆமாம், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு, பென்ஷன் வரும். மேபி எனக்கு தெரியல, இரட்டை சம்பளம் ஒரு அந்த ஐபிஎஸ் சம்பளம் பென்ஷன் வந்து கவர்னர் சம்பளம் வாங்குறாரு தெரியல. 1 லட்ச ரூபாய் எடுத்து ஒரு ஆதி திராவிட விடுதிகளுக்கு டாய்லெட் கட்டித்தர வர கிடக்கு. ஒரே 1 லட்சம். தமிழ்நாட்டில் மதுரையில் வெள்ளக்காரனில் பெண்ணி குயிக்கணும் அந்த டேம் கட்டு போனால, முல்லை பெரியார் டேமு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆதி திராவிட மாணவர் விடுதியிலும் ஆர்என்ரவியுடைய மார்பளவு சிலை வைத்து கொண்டாடப்படுவார். செய்வாரா? சொந்த பணம் வச்சுருப்பாரு, கொடுக்க சொல்லுங்க. சும்மா மேடையில் பேசுகிற இந்த ஜூமில் அரசியல்லாம் பண்ண வேண்டாம். திமுகவை சீண்டு பார்க்குற வேலை தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக பாருங்கள் சார், இந்த வேங்கைவேல் இஷ்யூவை கூட பல பேர் கையில் எடுத்து பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளவங்க கூட பேசுகிறாங்க, சிபிஐ விசாரணைக்கு போகணும், ஏன்னா பாதிக்கப்பட்ட தரப்பையே குற்றவாளியாக இந்த குற்றப்பத்திரிகை சித்தரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசு இந்த கையாண்ட விதம் சரியில்லைன்னு விகடன் போன்ற பெருநிறுவனங்கள்லாம் தலையங்கம் எழுதுறாங்க, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சரி, திமுக அரசு வந்து தப்பான நபர்களை குற்றவாளிகளாக சித்தரிக்கிறது. விடுதலை சிறுத்தை சிபிஎம் சொல்லியிருக்கு. சரி, நான் கேட்குறேன், உண்மையிலே வந்து கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிகள் தைரியமாக பேசுகின்றன வரவேற்கிறேன். நான் கேட்குறேன், இத்தனை நாட்களாக 2 வருடமாக இந்த திமுக அரசாங்கம் அதன் கீழ் இருக்கிற அரசு நிர்வாகம் இழுத்தடித்தது, சிபிசிஐடி இழுத்தடித்தது, போலீஸ். என்ன கேட்குறேன், இப்போ சேலஞ்ச், இந்த ஒரு 3 மாதம் டெட்லைன், விசிகா, மார்க்சிஸ்ட், இவங்க ஒரு உண்மை கண்டறியும் குழு, வேறு யாரையும் சேர்க்காதீங்க. ஓகே, வேறு யாரும் சேர்க்க, உங்கள் கட்சியில் இருக்கிற படித்த வக்கீல்கள் போடுங்க, ஒரு எக்ஸ்பர்ட் டீமை போடுங்க, போட்டுட்டு உண்மை கண்டறியும் குழு போட்டுட்டு திமுக போலீஸை கிழிச்சு தொங்க போடுங்க, கிழிங்க. 2 வருஷமாக சும்மா இருந்துட்டு, 2 வருஷமாக மார்க்சிஸ்ட் சும்மா இருந்தது, 2 வருஷமாக விசிகா சும்மா இருந்தது. அவங்க திமுக தான் அழுத்தம் கொடுக்க முடியும். நீங்கள் உண்மை கண்டறியும் குழு போட்டு கையில் வச்சுருந்துருக்கலாம்ல. ஓகே, திமுக அந்த மாதிரி பொய் சொல்கிறது, திமுக அரசின் கீழ் இருக்கிற போலீஸார் பொய் சொல்கிறார், தூக்கி போடுங்க. அந்த விவகாரத்தை ரொம்ப டீப்பாக போனால் கஷ்டம்தான். ஏன்னா அங்கே இருக்கிற பக்கத்து பகுதியில் வசிக்கிற வேற்று ஜாதிக்காரர்கள் இதை செய்திருந்தால் நேற்றுக்கு மற்ற கட்சின்னு சும்மா இருந்திருப்பாங்களா? இப்போ போராடுகிற கட்சி இந்த 2 கட்சியும். அதனால் ரொம்ப டீப்பாக போனால் நமக்கு தான் கஷ்டம். இல்லை, அரசு ஆனால் கொஞ்சம் மெத்தனமாக இருந்திருக்கிறாங்கன்ற எண்ணம் இருக்கா அவங்களுக்கு? இவ்வளோ நாள் எடுத்துருக்க கூடாது, அது உண்மை. ஆயிருக்கு. 2 வருஷமாக ஜவ்வு மாதிரி இழுத்தது போலீஸாருடைய தப்பு, அரசாங்கத்துடைய தப்பு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த விவகாரத்தில் இப்போது சாஃப்ட்வேர் ரெக்கவரி போட்டு அந்த மொபைலில் இருக்கிற சில ஆடியோ ஃபைல், வீடியோ, ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஓகே, இது கோர்ட்டில் வந்து ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுன்னு பார்ப்போம், கோர்ட்டு தீர்ப்பு சொல்லட்டும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம தீர்ப்பு எழுத வேண்டாம். புரியுது சார். ஏன்னா இன்னும் விசாரணைகள் இருக்கிறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது தான் இந்த விஷயம் வெளியே வருது. இந்த விஷயத்தை போய் நாம் ஏதாவது சொல்ல போய் அது இன்னொரு நெருக்கடிக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரீசனாக நான் வந்து சில விஷயங்களை பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் விசிகாலேருந்து வெளியேறினார், ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தார், அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் போய் அவர் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. தேர்தல் பொறுப்புகள் தொடர்பாகவே அவருக்கு ஒரு பதவி வழங்க போகிறாங்கன்ற மாதிரி செய்வழி செய்தி வெளியாகி இருக்கிறது. அப்புறம் இன்னொரு நியூஸ் நான் உங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தில் நான் பார்த்தேன், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்களும் வந்து விஜயோடு சேர்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாக ஒரு செய்தியை போட்டிருந்தீங்க. எந்த பெரிய செயல்பாடுகளையும் செய்யாமல் தான் இருக்குது தமிழக வெற்றி கழகம். ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு அறிக்கையோ எதுவுமே இல்லை. அந்த கட்சியை நோக்கி இந்த 2 பெரிய முக்கியமான ஆட்கள் போக வேண்டிய தேவை இருக்கா? ஆதவ் அர்ஜுன் ஏற்கனவே திமுகவில் இருந்தார், அவருடைய ஆசை எம்பி, அங்கே அது கிடைக்கல. அடுத்து விசிகாக்கு வந்தார்,
அங்கேயும் எதிர்பார்த்தார், அங்கேயும் அது நிறைவேறல. இப்போ வந்து புரிஞ்சிருப்பார், ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து கொண்டு நம்ம எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டது தப்பு. திமுகவுக்கு வந்து அவங்க மாமனார் வந்து 500 கோடி கொடுத்துருக்கலாம், விசிகாவில் சேர்ந்து ஒரு 50 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு மாநாடு நடத்தியிருக்கலாம். ஆனால் அது மட்டுமே போதுமானதா? எம்பி பதவிக்கா? ஆமாம், யார் திமுகவில் யாருக்கு வேணால் எம்பி பதவி கொடுப்பாங்க, பணம் கொடுத்தா கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. நடிகர் ரித்தீஷ்னு ஒருத்தர் வாங்கலையா, அவர் திமுகலன்னா களப்பணி செய்துவிட்டா வந்தார் கிடையாது. அப்புறம் கடலூரில் ஒருத்தர் கொலைகேஸில் மாட்டினார் ரமேஷ்னு ஒரு எம்பி, முந்திரி வியாபாரி, அவர் என்ன களப்பணி செய்து விட்டா வந்தார். அந்நேரத்துக்கு என்ன கேட்டாங்க, சீட்டு கேட்டால் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஓகே, அது எல்லா கட்சியும் எக்ஸப்ஷன் கேசஸ். ஆமாம், இல்லை இல்லை ஆனால் நீங்கள் அந்த திமுக குடும்பம் ஏற்றுக்கொள்கிற நபராக இருக்கணும், அவ்வளோதான். திமுக தலைமை ஏற்றுக்கொள்கிற நபராக இருந்தால் ஒரு கட்சி. சார் திமுக ஒர்க் பண்ணார் சார் அவர் தேர்தலில். அதாங்க ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்லைன்னு சொல்லி ஒர்க் பண்ணாதான் சொல்லுறேன். ஒர்க் பண்ண மட்டுமா செஞ்சார், 500 கோடி மாமனார் கிட்ட வாங்கி கொடுத்தாரு, அதையும் தான் சேர்த்து சொல்லிட்டேன். இதை விட என்ன பெருமைப்படுத்த முடியும்? அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போது உங்களை வந்து நீங்கள் அது அரசியல் அதிகாரத்துக்கு வருது அந்த குடும்பத்துக்கு பிடிக்கல, இல்லை தலைமைக்கு பிடிக்கல. ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். எப்படின்னா எடுத்த எடுப்பில் எல்லாருக்கும் டாப் கியரில் யோகத்தில் கிடைக்கும். அதிமுகவில் கிடச்சிருக்கு, ஒரு ஆடிட்டர் கிடச்சிருக்கு எம்பி. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவில் ஒரு கொடுமையான செயலாக இருந்தது, ஜெயலலிதா அவர்கள் செய்த செயல் இருக்க. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் சம்மந்தமே இல்லாமல் ராஜ்யசபா எம்பி தூக்கி கொடுத்தார். அப்போது இந்த மாதிரி யோகம் அடிக்கும். ஆனால் யோகம் அடிக்கிறவங்களுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். பொறுமை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அரசியலில் வந்து நீங்கள் உங்களுடைய வாய் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். நீங்கள் முதலமைச்சர்கிட்ட நெருக்கமாக பழகுறீங்க, அவர்கிட்ட வந்து எந்த அளவுக்கு அவருடைய ஜிம் மாஸ்டர் மாதிரி இருக்கிறீங்க, அவருக்கு எல்லா பயிற்சியும் சொல்லி தரீங்க, நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம். இல்லை அவரே முதலமைச்சரே உங்களுக்கு தோள் மீது கை போட்டு அழைத்து வரலாம், அந்த காட்சியெலாம் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் உடனே ஏறி அவர் தோள் மேலே உட்காந்து சவாரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். நான் அதெல்லாம் அரசியலில் நிறைய சித்து விளையாட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டார், கிடைக்கல. விசிகாவில் போய் செலவு பண்ணார், அங்கேயும் கிடைக்கல. இப்போது வேறு அதிமுகவில் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. சமீபத்தில் டிசம்பர் மாதம் நடந்த பொதுக்குழுவில் இளம் தலைமுறை விளையாட்டு அணின்னு ஒரு பிரிவு தொடங்குவதாக அறிவித்திருந்தார்கள். அந்த அணிக்கு இவர் தான் தலைமை பதவிக்கு வருவார்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. திடீரென்று அந்த பக்கம் போயிருக்கார். இனி எப்படியும் பதவி கிடைச்சிடும் நினைக்கிறேன். பொதுச் செயலாளர் பிரச்சாரம், பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவு, அப்படி தான் ஒரு போஸ்ட் வந்துடும் நினைக்கிறேன். அவருக்கு ஏற்கனவே அங்கே புஷியானதுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, பொதுச் செயலாளர் இருக்கார். அவர் வந்து வேறு மாதிரி வேறு டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம், நிர்வாகம் வேறு எதாவது கொடுத்துட்டு போஸ்டிங்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இவருக்கு எதாவது கொடுக்கலாம். எனக்கு தெரிந்தவரை கட்சியில் பதவியும் வாங்கிடுவார். அவருடைய தேர்தல் வியூக கம்பெனி வாய்ஸ் ஆஃப் காமன் அதை வைத்து கொண்டும் சில வேலைகளை செய்வார். நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க, ஒன்றுமே இல்லாத கட்சி, ஒரு பரபரப்பு செயல்பாடு இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் பரபரப்பு இல்லாமலாம் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். விஜய் என்ற ஒரு நபர் கட்சி தொடங்கி விட்டார். ஆனால் அந்த கட்சி கட்டமைப்பு இருக்கா, அதற்கான பலம் இருக்கான்னா அவர் நம்புவது ரசிகர்கள் கூட்டம். அப்புறம் அதிமுகவை திமுகவை பிடிக்காத சில நடுநிலை அபிமானிகள், இவங்க ரெண்டுமே வேண்டாம், யாருக்கா ஒரு மாற்றி ஓட்டு போடுகிற ஒரு 10லேருந்து 15% ஓட்டு எப்பயுமே இருக்கிறது. ஆமாம், அது எப்பயுமே இருக்கிறது. இதனால் வந்து கண்டிப்பாக தன்னுடைய ரசிகர்கள் ப்ளஸ் இந்த மாதிரி திமுக அதிமுக பிடிக்காத ஒரு வாக்கு வங்கி இதெல்லாம் சேர்ந்து தனக்கு ஒரு பெரிய பலமாகணும்னு விஜய் நம்புகிறார். அவருக்கு பின்னாடி பல அட்வைசஸ் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கட்சி கட்டமைப்பு தான் ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சொல்லுவேன். நீங்கள் இப்போ மாடல் செல்லரெல்லாம் போட்டிருக்கிறாரு, இன்றைக்கும் வருது, நீங்கள் 3வது லிஸ்ட் வருது. பட் எது வந்தாலும் அந்த நிர்வாகிகளை வழிநடத்துவதற்கு ஒரு தலைமை பண்பில் ஒரு மூத்த ஆள் வேணும், அட்வைசஸ் வேணும். ஏன்னா அதுக்கு வந்து விஜய் வந்து மாற்று கட்சியிலேருந்து சேருவதற்கு தயாராக இருக்கிற ஒரு பெரிய தள கர்த்தர்களை சேர்த்துக்கொள்ளணும். அதாவது விஜயை விட மேலே போகாத, அவருக்கு தெரியும். ஏன்னா விஜய் தான் கரிஸ்மாட்டிக். ஒரு ஆதவர்ஜுனாவே ஒரு விரல் இருகத்தி மாதிரியான ஒரு தோற்றம் உங்களுக்கு தெரியலையா? இல்லை, கண்டிப்பாக அதான் சொல்கிறேன். இல்லை, ஆதவர்ஜுன் 2 முறை பட்டுட்டார், 3வது வரையும் வாழை தீட்டிக்கிட்டு போய் முட்டி மோத மாட்டார்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா 2 முறை பட்ட பிறகும் 3வது முறை தெளிவடையாமல் இருப்பாரா? இந்த முறை வந்து எனக்கு கண்டிப்பாக அரசியல் ஆசை இருக்கும், எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னு இருக்கலாம், அது சொல்ல வரல. ஆனால் பாஸ் ஓவர் பண்ணால் சிக்கிடுவார். ஓகே, நீ திமுகவில் தான் பண்ணார், இவ்வளோ பண்ணியிருக்கேன் எனக்கு கொடுங்க போஸ்டிங், முடியல. அங்கே போய் விசிகாவில் தான் பண்ணார். திருமாவளவனே தன் கையில் வைத்து கொண்டு மற்ற நிர்வாகிகளை விட இவர் பேச்சு தான் கேட்குறாருன்ற மாதிரி டோன் வந்தது. அதுக்கு காரணம் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும். இவர் கையில் இருக்கிற பொருளாதார பலம். செலவு செய்கிறோம், ஒரு செலவு செய்தால் அதான் செலவு செய்தால் மட்டும் சரியாக வராது. இப்போ விஜய் கிட்ட இல்லாத பணமா ஆதவ கிட்ட இருக்கும்போது
2 பேரும் பணம் வைத்து இடத்துல பொருளாதாரத்தில் ஈக்குவலான அது ஒரு படி மேலே இருப்பாரு. ஆனால் விஜய்க்கு இருக்கிற மாஸ் இவர்கிட்ட இருக்குமா? இருக்காது, கிடையாது. இவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் என்பது வேறுங்க. அது கட்சிக்கு தேவையில்லாத ஒன்று. அது 6வது விரல். ஓகே, புரியுதுங்களா? ஒட்டு விரல் அது. நீங்கள் என்னத்தை பெருசாக வந்து அவன் வந்து செஞ்சு ஜெயிச்சிட முடியும். அப்படி வந்து பிரசாந்த் கிஷோர் அந்த ஊரில் கட்சி தொடங்கினாரு, 4 தொகுதியில் போட்டிட்டு டெபாசிட் கூட வாங்க முடியல. இதுதான் விஷயம். நீங்கள் ஒரு பயிற்சியாளர்னா நீங்கள் மற்றவங்களை பயிற்சி வச்சு பதக்கத்தை வாங்க வைக்கலாம். நீங்களே ஓடி போய் பதக்கம் வாங்க முடியுமா? கஷ்டம். அவ்வளோதான். இதுதான் விஷயம். இது இந்த 2 முறை புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த விஜயுடைய ஒரு வாக்கு வங்கி, ரசிகர்கள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு அவரை வந்து ஒரு நல்ல ஒரு கட்சியாக செயல்பட வைப்பதில் ஆதவர்ஜனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை அவர் ப்ரூவ் பண்ணணும். ஆனால் 2026 விஜய் வந்து தனித்து நிற்பாரா, கூட்டணிக்கு போவாரா? இதுதான் பிரதானமான கேள்வி. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கூட்டணிக்கு போனால் ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜானகிசாமி சொல்கிறது அப்படின்னா அதிமுக குற்றுயிரும் கொலையுமா இருக்குது, அதை போய் நீ ஸ்ட்ரென்தன் பண்ணினா அப்புறம் 2 கட்சியும் பலமாக இருக்கும். அப்போ யாருக்கிட்ட மோதுறது? ஒரு கட்சி முடிஞ்சிடும், அப்புறம் திமுக விசஸ் தாவேக்கா அப்படின்னு கொண்டு போகிறோன்னு ஜானகிசாமி சொல்கிறாரு. சரியாக வராது. நீங்கள் இந்த முறை தனித்து போட்டியிட்டால் ஆளுங்கட்சி என்ன மாதிரி அஸ்திரத்தை ஏவும்? உங்களுடைய வேட்பாளர் 234 பேரில் 134 பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் வாபஸ் வாங்கியிருப்பாங்க. அவரே வந்து எனக்கு சத்தியமாக தெரியாது சார், நான் வாபஸ் வாங்கலாம் பாரு, ஆனால் நாங்கள் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கோம். அதனால் பல பணம் வாங்கி கொண்டு போயிருப்பார்கள். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அரசியலில். அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தல் வித்தைகளை, தேர்தல் நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிற வாய்ப்பாக இந்த 2 பெரிய கட்சிகள் தான் இருக்குது, அதிமுக திமுக. இன்னும் பாஜகவே ஜெயிக்க முடியலைங்க. 3 முறை ஆட்சி பிடிச்ச கட்சி. 12 சீட்டு ஜெயிப்போம், 13 சீட்டு ஜெயிப்போம். இங்கே பாருங்கள், தென் மாவட்டத்தில் ஒரு திராவிட கட்சிகள் எம்பி கூட இருக்க மாட்டேன்னு சவால் விட்டவர் தான் அண்ணாமலை. என்ன கதியானார்? நீங்கள் அதிமுக ஆகப்பெரிய கட்சி அதிமுக என்னாச்சு? டெபாசிட்டே நடந்த சில இடங்களில் போயிடுச்சு. 7 இடத்துல போச்சுங்க. 13 இடத்துல 2வது இடங்க, 3வது இடங்க, கன்னியாகுமரியில் 4வது இடங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இத்தனை வித்தைகளை, தேர்தல் நுணுக்கங்களை, மைக்ரோ மெக்கானிசம் கொடுத்து பணம் கொடுக்குற வித்தையை தெரிஞ்ச 2 திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சியோட நிலைமை பாருங்கள். அதனால் விஜய் வந்து ஏதோ ஒரு கூட்டணிக்கு போனார்னா அவர் கட்சி வந்து ஓரளவுக்கு தேர்தல் வித்தைகளை கற்றுக்கொள்ளும். அதுக்கு ஆதவர்ஜன் பயன்படுவார். இதுதான் என்னோட யூகமாக இருக்கும். பிரசாந்த் கிஷோர் இப்போ அதிமுக செயல்பட வந்திருக்கிறார், ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, ஆதவர்ஜன் வந்து அதிமுகவில் சேர்வதற்கு பதிலாக ஆதவர்ஜனை அங்கே போய் சேர்ப்பாங்க. சேர்த்து அவர் மனதை கரைத்து இங்கே கொண்டு வருவதற்கான முயற்சியாக நான் பார்க்குறேன். ஸோ விஜயை வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சு தான் கொண்டு போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குன்றீங்க. ஆனால் அவர் கரப்ஷன் கபடதாரிகள்னு பேசினார். திமுகவுக்கு மட்டும் எப்படி பொருந்தும்? அதிமுகவுக்கும் தானே பொருந்தும். அப்போ நாளைக்கு விஜயை பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏன் சார், அது ஒரு கரப்ஷன் பார்ட்டி தானே கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் கேட்க தான் செய்வாங்க. அரசியலில் என்ன மாற்றம்? அப்புறம் அவர் என்ன மாற்றம்? அவர் இல்லை, கவர்மெண்ட் ஒரு படம் சொல்லலை, அரசியல் எல்லாம் சாதாரண அப்பான்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். விஜய் வந்து சரி, விஜய் வந்து இப்போ வந்திருக்கார், அவர் மேலே எந்த கரையும் சொல்ல முடியாது, ஊழல் கரையெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இல்லை யார்கிட்ட சொல்லியிருப்பேன், அவர் சார்ந்த இந்த சினிமா துறையில் வெளிப்படையாக அவர் ஊழல் இல்லாமல் சினிமா கொண்டு வந்துடுறா. டிக்கெட்டே அதிகமாக வைக்கிறாங்க சார். அதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டிக்கெட் விலை எவ்வளோ விற்கிறாங்க, அதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்படுத்தலை. அப்புறம் வந்து ஓடாத படத்தை ஓட வைத்ததாக எல்லா தயாரிப்பாளர் சொன்னாங்க, அதெல்லாம் விற்கிற. இப்போ இன்னைக்கு விஜயோட படத்துடைய சொந்த மாமா என்ன சொன்னார் ஒரு பேட்டியில், பார்த்துட்டு இருக்காங்க, 90 கோடி நஷ்டங்கிறாரு. ஆனால் அந்த படத்துடைய வசூல் விவகாரம் அப்படின்னு போட்டு என்ன போடுறாங்க, நிறைய கோடிகள், 150 கோடி, 6வது நாள் 200 கோடி, 9வது நாள் 900 கோடி. கதை விட்டிங்களா இல்லையா? எது உண்மை? அப்போ ஏதோ ஒரு கேம் நடக்குதா இல்லையா? ஆமாம். கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற முயற்சி. அப்புறம் ஒரே நேரத்தில் 400 தேட்டரில் போட்டு 400 தேட்டரில் 4 ஷோவும் ஃபுல்லாக போய் அப்படியே பல கோடி சம்பாதித்த மாதிரி. அது எப்படி? அதெல்லாம் எங்கே புள்ளி வரும்? இதெல்லாம் யாருக்கா கணக்கு தெரியுமா? கணக்கெட்டால் கொடுப்பீங்களா? தெரியாது. அதனால் மேடையில் பேசுவது வேறு, யதார்த்தம் என்பது வேறு. அதனால் அவர் வந்து அதெல்லாம் அப்போ சமாளிச்சுப்பார். விஜயகாந்த் அப்படி தான் வந்தார். 2012 என்னாரு, தனித்து நிற்க முடிஞ்சுதா? முடியல. ஏன் அதிமுக போனார்? அதிகாரம் வேணும். இல்லை, கட்சி நீங்கள் நிலைக்கணும்னா நீங்கள் ஏன் இப்போ சிங்கிள் எம்எல்ஏ இருக்கிற கட்சிகள் இருக்காங்களே, ஏன் கூடுதலாக வாங்க முடியாதா? சீட்டு வாங்க ஜெயிக்க முடியாது. யாரோ ஒரு அட்லீஸ்ட் முதல் வரிசையில் உட்காருவதற்கு அந்த கட்சியுடைய பிரதிநிதியாக ஆசைப்படுவார்கள். ஓகே. அதனால் அந்த ஒரு கட்சி ஒரு எம்எல்ஏ கொடுத்த கூட போதும், அது உங்கள் சென்டரில் நிற்கிறீங்க போகிறாங்க.
வேல்முருகன் இப்போ அப்படிதான் இருக்காரு. நான் பேர் இல்ல, புரியுது, நான் சொல்றேன். எல்லாருமே ஏன் போகிறாங்க? ஒரு எம்எல்ஏ இப்போ கார்த்திக் வந்து 2016 2011 நினைக்கிறேன், 2011 அந்த அம்மா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நடிகர் கார்த்தி தான். நடிகர் கார்த்திக் அந்த அப்போ பார்த்தீங்கன்னா அவர் 10 சீட்டு 15 சீட்லேருந்து 10 சீட்டு வந்து 6 சீட்டு அப்படின்னாரு. ஒரு கட்டத்தில் ஒரு சீட்டு இருந்துச்சு, அந்த அம்மா ஓடி போயிட்டாரு. ஆனால் ஒரு சீட்டு வந்து ஜெயிச்சிருப்பார். ஓகே. ஏன்னா அவர் 2016 ஓகே 2016 நினைக்கிறேன். அப்போ ஒரு சீட் ஓடி போயிட்டார். ஆனால் கார்த்தியுடைய வேட்பாளர்கள் வந்து நின்னாங்க. கிட்டத்தட்ட கார்த்தி நின்ற இடத்தில் அதிமுக தோற்றது, திமுக வெற்றி பெற்றது. கார்த்திக் வேட்பாளர் 6-7 பேர். ஓகே. கார்த்திகை செட் பண்ணி நிற்க வச்சது யாராக இருக்கும்? சும்மா சொல்லுங்களேன். திமுகவாக இருக்கும். ஸோ இதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருந்தாருன்னா அவர் ஃப்ரெண்டில் வந்திருப்பார். ஒரு கட்சி கருணாசின்ஹா ஒரு எம்எல்ஏ இல்லையா இருந்தார், அவர் ஒரு கட்சி அந்தஸ்து கிடைக்கலையா, ஏதோ 4 இடத்துக்கு அந்த மாதிரியான வாய்ப்பை ஏன் பயன்படுத்துகிறாங்க? அவ்வளோதான் முடியும். யதார்த்தம் தெரியும். இப்போ விசிகா தனித்து நின்று எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமா? வெளிப்படையாக கேட்குறேன். கஷ்டம். எல்லாருக்கும் கூட்டணி. திமுக அந்த நிலைமை தேவைப்படுதில்ல. திமுக 234 தனித்து நிற்க முடியாது. சவால் விடலாம், முடியாது. அதனால யதார்த்தம் ஜெயலலிதா நின்று அதை செஞ்சு காமிச்சாங்கல்ல. அவங்க 234 தனித்தனியாக போட்டிட்டாங்க. எல்லாமே ரெட்டலை தானே. ரைட்டு. அந்த மாதிரிலாம் முடிஞ்சது இல்லை. அந்த மக்கள் நல கூட்டணி யார் அமைச்சது? அதன் பின்னணியில் என்ன செலவு செய்தார்கள்? யாரெல்லாம் இருந்தார்கள்? விசாரிங்க, பேசுங்க, தைரியமாக பேசுங்க, விசாரிச்சுட்டு பேசுங்க. இன்று திமுக இருக்கிற வைகோ அன்று திமுக கூட்டணி ஆட்சி பிடிக்க வேண்டும், நீங்கள் மக்கள் நல கூட்டணி அமைக்காதீர்கள் என்று சொன்னால் என்ன பேட்டி கொடுத்தார்ன்றது போய் கேளுங்க, பத்திரிகையாளர்கள் கேளுங்க. அதே வைகோ இன்னைக்கு எங்கே இருக்கார்? நான் உண்மையை சொல்கிறேன். புரியுது சார். அவருடன் பேச்சுவார்த்தை நடத்திய நபர்கள் எனக்கு தெரியும். இந்த மாதிரி கூட்டணி அமைக்காதீங்கன்னு வெளிப்படையாக சொல்லட்டுமா? ஸ்டாலின் கார் கதவை திறந்து வைப்பதற்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னார். இன்று ஸ்டாலின் கையை கரத்தை வலுப்படுத்துவதற்கு நான் இருக்கிறேன்னு சொன்னார். இது அரசியல், இது அரசியல். என்ன பண்ண முடியும்? மக்கள் நல கூட்டணி மட்டும் அமையாமல் இருந்திருந்தால் திமுக ஆட்சி பிடித்திருக்கும். ஓகே, உண்டா இல்லையா? அதன் பின்னணியில் யாரெல்லாம் இருந்தாங்க? யார் அவர்களை தனியாக நிற்க வைத்தார்கள்? பெரிய அரசியல். இப்போ சீமான் சொல்கிறார்ல, பெரியார் கதையெல்லாம் பேசுகிறார்ல, அவர் அப்படி பேசினார், இப்படி திட்டினார், திமுக வந்து பதிலுக்கு எவ்வளோ திட்டியது, முரசொலியில் கலைஞர் கருணாநிதி திட்டியது எல்லாம் உண்மை. யார் இல்லைன்னு சொன்னா? யார் இல்லைன்னு சொன்னா? காங்கிரஸும் திமுகவும் 2011 அப்புறம் என்ன திட்டி கொண்டார்கள்? கூட நட்பு கேடாய் முடிந்து சொன்னார் ஐயா. இப்போ கருணாநிதி அவர்களே சொன்னாங்க. சரி, கூட்டணி இல்லை என்று சொன்னபோது 2014 அறிவாலயத்தில் பட்டாசு வச்சது யாரு? காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை. நீங்க கூகுளில் தட்டி பாருங்க, இருக்கு கூகுளில் தட்டி பாருங்க, படம் போட்டிருப்பாங்க. திமுக பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். இன்னைக்கு காங்கிரஸ் திமுக எங்க இருக்கு? அறிவாலயத்தில் ஒன்னால சாப்பிட்றாங்க, பேசுறாங்க, கூட்டணியில் இருக்கு. எங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து அரசியல் நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்குங்க. ஏன் இப்போ அப்போ ஏன் திட்டினாங்க, இப்போ ஏன் ஒன்றாகிறாங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுங்க? காலம் மாற்றங்கள் வருது. அரசியலுங்க, இது அரசியல். பெரியார் செய்து அரசியல், முரசொலி செய்து அரசியல். ஆனால் பெரியார் ஓட்டு கேட்கல. பெரியார் வந்து கவுன்சிலர் பதவிக்கு ஆசைப்படல. பெரியார் எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் திமுக ஜெயிச்ச பிறகு நேராக போய் அண்ணா காலில் வந்து உங்கள் ஆட்சினே சொன்னார்? எல்லாரையும் சமாளிக்க முடியும், பெரியாரை சமாளிக்க முடியாது. ராஜாஜியை சமாளிக்க முடியும், காமராஜரை சமாளிக்க முடியும், பெரியாரை சமாளிக்க முடியாது. பெரியார்கிட்ட போய் உங்கள் ஆட்சி தலைவரை அவர் திட்டினாலுமே கூட அவர்கிட்ட தான் போய் கொடுத்தாங்க. வேறு வழி. பெரியார் வந்து சமுதாய சீர்திருத்தவாதி. அவர் ஒன்று தப்புனா விட மாட்டார், ஒரு தப்புனா விட மாட்டார். பெரியார் செய்த நீட்சி எத்தனை, அதன் வழியாக வந்து தமிழகம் அடைந்த வளர்ச்சி எத்தனை, அதான் நீங்கள் பேசணுமே தவிர பெரியார் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. இதுதான் அரசியல். பேக் வந்துடுறேன். அதனால் எந்த கட்சிகளுக்கு என்ன சாஸ்வதமோ அதை போய் சேர்ந்துருவாங்க. 2016 அதிமுக நீங்கள் சொன்னீங்களே 234 அதிமுக ஜெயிச்சிருந்தது, அதெல்லாம் பின்னணியில் கணக்கு இருக்குது. புரியுதுங்களா? அன்றைக்கி தனியாக நிற்க வச்சதில் அதிமுக எத்தனை செலவு செய்தது என்பதை நீங்கள் விசாரித்தால் தெரியும். ஓகே, நீங்கள் கூடுதலாக அதான் உங்களுடைய ஊடகத்தில் சொன்னதையும் நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் திரு சீமானுக்கும் ஏதோ ஒரு நெருடல் போக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ விஜய் கிட்ட ஒரு பேச்சு நடத்தி முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அவங்களுக்கு அதை விட பெஸ்ட் சாய்ஸ் கூட இருக்கலாம், அல்லது மீண்டும் அதே கட்சியில் கூட தொடரலாம். எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதை?
கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காளியம்மாள் பிரச்சாரம் செய்தார். ஆமாம். இதுவரை பிரச்சாரம் செய்தாரா? இந்த லிஸ்ட்டில் அவங்க பேரே கூட இல்லை. ஏன் இல்லை? கட்சி எடுத்த முடிவாக இருக்கலாம், தலைமை எடுத்த முடிவாக இருக்கலாம். நான் கேட்குறேன், நீங்கள் அந்த காளியம்மாள் அவர்களை 3 முறை தேர்தல் நிறுத்தி நாம் தமிழர். ஆமாம், தொடர்ச்சியாக நிறுத்தியிருக்காங்க. நாம் தமிழரில் மற்ற வேட்பாளர்களை விட கொஞ்சம் பரிச்சயமானவர் அவர் தான். நிறைய வாக்குகளும் வாங்கியிருக்காங்க. மயிலாடுதுறையில் போராடினாங்க. ஆமாம், அதிகமாக வாங்கினாங்க, 12%. அப்போது ஏன் அவங்களை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணல? இடையில கலாட்டாவில் யூடியூப்பில் கேட்குறாங்க, யார் காளியம்மான்னு கொதிக்கிறார், குதிக்கிறார். நான் வாய்ப்பு கொடுக்காமல அவங்களாம் பெரிய ஆகிட்டாங்கன்றாரு. ஆனால் கேட்குறேன், வாய்ப்பு கொடுத்தீங்களே. அதிமுகவோட ஒரு மாற்று கட்சி தான் நீங்கள். 50% இடஒதுக்கீடு கொடுக்குறோம் தான் நீங்கள். அவங்கள 33 நிற்கிறாங்க. 50% இடஒதுக்கீடு அந்த அம்மா ஏன் நீங்கள் பயன்படுத்தலை? அவரை எப்படி நடத்துகிறாரு, என்ன வார்த்தை விட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அதிமுக அந்த அம்மா ட்ரை பண்ணாங்க, பட் அதிமுக ட்ரை பண்ணாங்க. ஓகே, ஏன்னா அவரோட உறவினர்கள்லாம் அதிமுகவில் இருக்காங்க, பொறுப்பில் இருக்காங்க. ட்ரை பண்ணது உண்மை. அங்கே சரியாக இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இங்கே வராங்க. பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. விரைவில் இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ பெஸ்ட்டாக பார்த்தோன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுகவில் போய் இணையலாமே சார். ராஜீவ்காந்தி இணையிலையா முக்கியமான நபர்களை போய் 3000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றாங்க. என்டிகேலேருந்து ஜாயின் பண்ணலாம். அந்த அம்மாவுக்கு பிடிக்கணும்ல. சில பேர் கடுமையாக விமர்சிச்சுட்டு அங்கே போகிறதுல சில சிக்கல்கள் இருக்கலாம். ஓகே, இப்போ அதெல்லாம் திட்டினதாலெல்லாம் ஒருத்தர் சேரணும் சேரக்கூடாதுலாம் கிடையாது. ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸும் திமுகவும் திட்டா இன துரோகினார் சார் வைகோ கருணாநிதி அவர்கள். அப்புறம் போய் ஜாயின் பண்ண இந்திரா காந்தியை திமுகவினர் மேடை போட்டு திட்டா. அவங்க எப்படி 80 கூட்டணி வச்சாங்க? 75 76 என்ன ஆச்சு? மிசால உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டி ரத்தம் கக்க வச்ச கட்சி காங்கிரஸ் கட்சி திமுகவை. அந்த திமுகவும் காங்கிரஸும் 80 கூட்டணி வச்சுதா இல்லையா? அரசியல். அதனால் யார் எங்கே வேணால் போய் சேரலாம். பட் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கணும், ஒரு பதவி கிடைக்கணும். காளியம்மாளுக்கு திமுகவோட தாவேக்கால இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் இருக்கலாம். விஜய் ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக நினைக்கலாம் அவங்க அப்படின்றீங்க. அந்த இடத்துல வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். நிறைவாக ஒரு கேள்வி. ரீசெண்டாக அதிமுகவுடைய முக்கியமான முகமான திரு இன்பதுரை அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற பொழுது சீமான் பெரியார் விவகாரத்தை எல்லாரும் பூதாகரப்படுத்தி பேசிட்டாங்க. இதன் காரணமாக முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் மக்கள் மன்றத்தில் பேசுகிற பொருளாக மாறாமல் போயிடுச்சு. ஜகபர் அலியினுடைய படுகொலையாக இருக்கட்டும், யார் அந்த சேர் விவகாரமாக இருக்கட்டும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காரில் பெண்ணை துரத்தி கொண்டு போய் பாலியல் வன்புணர்வுக்கு செய்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமையாக தாக்கியிருக்கிறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில பேச்சுக்கெல்லாம் வருது. அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுச்சு ஊடகங்கள்னு பேசுகிறதா செய்திகளை பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை 3-4 சம்பவம் சொல்கிறீங்க. ஜகபர் அலி விவகாரத்தை அதிமுக கையில் எடுக்கலாம். அதிமுக மிகப்பெரிய எதிர்கட்சியாச்சு. எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்கீங்க? சீமான் ஒரு எம்எல்ஏ கூட இல்லைங்க. சீமான் சொல்கிற பொருள் விவாதமாகுது, நாங்கள் பேசுகிற பொருள் விவாதமாகலையா நீங்கள் பயப்படுறீங்க? ஜகபர் அலி பிரச்சனை கையில் எடுங்க. அதெல்லாம் மூடி மறைக்கத்தான் ஊடகங்கள் சீமான் பெரியார் பிரபாகரன் அப்படின்னு மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுறாங்க. நான் கேட்குறேன், சீமான் ஊடகங்கள், நான் கேட்குறேன், ஊடகங்கள் கையில் எடுக்கிற விவகாரத்தை தான் சீமான் கையில் எடுக்கிறார், இல்லை சீமான் விவகாரத்தை ஊடகங்கள் கையில்னா அதிமுக எதுக்கு இருக்கு? அதிமுக எதுக்கு இருக்கு? இவ்வளோ பெரிய கட்சிக்கு எதிர்கட்சி அப்படி சொல்லவே கூடாது. வாதமே தப்பு. இன்னைக்கு எல்லாமே ட்விட்டர் பாலிடிக்ஸ், டிஜிட்டல் பாலிடிக்ஸ், தப்பான பாலிடிக்ஸ். இப்போது அண்ணா பல்கலை விவகாரமாகட்டும், இப்போ நீங்கள் சொன்ன கார் விவகாரமாகட்டும், என்னன்னு யாருக்கா தெரியுமா? நீங்கள் ஒரு செய்தி நடந்தால் 24 மணி நேரம் கழிச்சு தான் சில உண்மைகள் தெரியும். 48 மணி நேரம் கழிச்சா தான் சில உண்மைகள் ஓரளவுக்கு தெரியும். நான் பிரிண்ட் மீடியா இருந்தாலும் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற வேகத்துக்கு எந்த செய்தி உண்மையே கிடையாது. ரொம்ப தவறான பாதையில் மீடியா உலகம் போய் கொண்டிருக்கிறது. எந்த விஷயமாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் அண்ணாமலை என்ன சவுக்கில் அடிச்சுக்கிட்டார்ல, அதுக்கப்புறம் உமன் கமிஷன் வந்ததில்ல, அங்கேருந்து டெல்லியிருந்து வந்ததில்ல. யார் அந்த சார்னு விசாரிச்சிருப்பாங்கள்ல, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த கூட வந்த காதலர்கிட்ட அதுக்கப்புறம் சில விசாரணை பண்ணாங்களா? ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது உமன் கமிஷனு. கீழ்ச்சி தொங்க போடுங்க. யார் தடுத்தாங்க? அண்ணாமலை. என்கிட்ட சிடியா இருக்குன்றாரு ஞானசேகரன். யாராட்ட ஒரு மாதம் பேசினாரு, என்கிட்ட கால் ரெக்கார்டு இருக்குன்றாரு. அவர் அவுத்து விட சொல்லுங்க. யார் வேண்டான்னு சொன்னா? திமுகவை கிழிங்க, திமுக ஆட்சியில் இருக்கிற போலீஸை கிழிங்க. யார் வேண்டான்னு சொன்னா? நீங்கள் இந்த மாதிரி மேல்தட்டு அரசியல் அல்லது அரைவேக்காட்டு அரசியலை செய்வதற்கு இந்த சமூக வலைதளங்கள் பயன்படுகின்றன. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏங்க, எத்தனை கிரைம் கேஸில் எத்தனை நாள் கழித்து துப்பு துளைங்கிறது தெரியுங்களா? இன்றைக்கெல்லாம் இப்படி நடந்த உடனே போட்டுறோம், உடனே டிவியில் போட்டுறோம், வீடியோ எடுத்து போட்டுறோம். இப்போ முட்டுக்காடு கார் சம்பவம், திமுக கொடி கட்டின்னு போன சம்பவம், நீங்கள் கேட்ட கேள்வி நான் கையாட்டுறேன். ஏன் வேண்டாங்கிறேன்னா சம்பவம் வேறு. ஆனால் சொன்ன என்ன தெரியுமா?
இவருக்கு மட்டும் தெரியுமான்னு கேட்பான். பல விவகாரங்கள் மீடியாவாலே வேறு மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ண செய்யப்படுகிறது. நான் கிரைம் பிட் அதிகமாக பார்த்தது எனக்கு தெரியும் எனக்கு. அதனால் ஒரு விஷயங்களை போய் ஒரு பத்திரிகை எழுதி விட்டால் உடனே அந்த பத்திரிகை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அன்றைக்கி இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் உண்மை வேறு மாதிரி துப்பு தொடங்கி இருக்கிறது. நீங்கள் 5 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. இல்லை விஷயம் என்னன்னே தெரியாமல் நம்ம உட்காந்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். உடனே எடப்பாடி ரியாக்ட் பண்ணுறார், அண்ணாமலை ரியாக்ட் பண்ணுறார், அன்புமணி ரியாக்ட் பண்ணுறார். என்ன சம்பவம் ஏது? நீங்கள் நானும் காரில் போயிட்டுருக்கோம். உங்கள் காரை நான் தட்டிட்டு நான் போகிறேன். நீங்கள் உங்கள் வயசு இளம் வயது, நீங்கள் எமோஷனல் ஆகிங்க, தட்டிட்டு கார் இறக்கி சாரின்னு சொல்லாமல் போகிறீங்களே, இன்னும் என் வண்டி சேஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் ஒரு கடத்தில் போய் சண்டை போட்டுக்கிறோம், அடிதடி ஆகுது. இப்படி நடக்கிற சம்பவங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சாலையில் பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? இது போன்ற ஒரு சம்பவம் தான் அங்கே. அந்த 4 மாணவர்கள் இப்போ 7 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த முட்டுக்காடு சம்பவத்தில். அதிகாலை 3:15 மணிக்கு நடந்த சம்பவம். இவங்க போய் ஒரு 4 பெண்கள், அந்த டிரைவர் இருக்குல்ல ஒரு ஆண், இவங்க போய் நிறுத்துகிறாங்க. முன்னாடி ஒரு கொடி கட்டின கார் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்குது, அதுவும் கொடி கட்டப்பட்ட திமுக கொடி கட்டப்பட்ட கார். புரியுதுங்களா? திமுக கொடி கட்டப்பட்ட கார். எஸ், நம்மால் ஒன்றே சொல்லுவான் திமுக தவிர்த்துட்டானோ, அதனால தான் 2 முறை சொன்னது. இது அப்படியே நீங்கள் போடணும். இவங்க கார் அங்கே உக்காந்துட்டு இருக்கும்போது 3:15 மணி, அதிகாலை 3:15 மணி. அதுக்கு முன்னாடி ஈசிஆரில் பிலால் ஹோட்டலில் விடிய கிடைக்கிற பன் பட்டர் ஜாம் ஃபேமஸ். அந்த பிலாலில் போய் பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு தான் போயிருக்காங்க. சரி, போனாங்களா? அங்கே போய் நிற்கிறாங்க. அவங்க ஏதோ பார்க்குறாங்க. ஏதோ ஒரு கார் எடுக்கும்போது அந்த காரை தட்டிட்டு லேசாக உரசிட்டு போனதாக இந்த கொடி கட்டப்பட்ட கும்பல் சேஸ் பண்ணுது. ஏன் சாரி கேட்கல? தட்டுறான், சாரி கேள்வி இறங்கின்னு, யூ இடியட் நீ வந்து தட்டுறாங்க. இதெல்லாம் வீடியோவில் இருக்குது, போலீஸ் வரப்போகுது. சரி, திட்டின பிறகு அதுக்கப்புறம் சேஸ் பண்ணி போகிறாங்க, வீட்டுக்கிட்ட போய் தகராறு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸில் புகார் பண்ணுறாங்க. புகார் செய்த போது காலையில் போய் புகார் பண்ணுறாங்க. புகார் செய்யும்போது திமுக கொடி கட்டப்பட்ட கார் என்று புகார் இல்லை. இவங்க சொல்லலை, முதல்ல செக் பண்ணிங்க. ஓகே, இது உண்மை. ஓகே. அதன் பிறகு முதல்ல வெறும் கார் எங்களை சேஸ் பண்ணாங்க, தகராறு பண்ணாங்க. அதன் பிறகு வீடியோ வெளியிட்ட பிறகு தான், இவங்க வீடியோ வெளியிட்ட பிறகு தான் இந்த விஷயம் வெளியே வருது. அந்த காரில் இருக்கிற பெண்ணு வந்து நான் இடிக்கலை, நாங்கள் இடிக்கவே இல்லை, தவறான தகவலை போடுறாங்கன்றாங்க. சரி, இடிக்கலை. நானும் கேட்குறேன், அங்கேயே 100க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கொடி கட்டப்பட்ட கார்னு அப்போ நீங்கள் சொல்லிக்க வேண்டியதானே? செக் பண்ணுங்க, வரும். இப்போ சரி, ரைட்டு, நம்ம ஏன் சொன்னாலும் ஏற்றுக்க போகிறதில்ல மக்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் சொல்கிறேன், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. இவங்க வராங்க. அதுக்கடுத்து இப்போ 4 பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், 4 பேர் கல்லூரி மாணவர்கள், கல்லூரி படிப்பவர்கள். ஒருத்தன் பாஸ்ட் அவுட், 5வது ஆள். மீதி 2 பேர் வேறு ஆட்கள். சரிங்களா? இவன் எவனுமே பொறுப்பில் கிடையாது. சொல்லுவாங்களா? சொன்னாலும் ஒத்துப்பாங்களா? ஏற்றுக்காது, மக்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. ஏன்னா எப்படி பிரியாணி ஞானசேகர மாதிரி தான். பட் பிரியாணி ஞானசேகரில் தப்பு திமுக செய்தது. ஏன்னா அவன் வந்து பொறுப்புலே இல்லை, உறுப்பினர் இல்லைன்னு சொன்னது மிகப்பெரிய தவறு. காரணம், அவன் வீட்டில் அமைச்சர் மாசுமணி சாப்பிட்றாரு. அந்த வட்ட செயலாளர் அவனை போய் முதல் நாள் ராத்திரி கூட்டிகிட்டு போனதாக சொல்கிறாங்க. அப்போ ஒன்றுமே இல்லைன்னா அவனுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் ஏன் கையில் வச்சுருக்கீங்க கொடுக்குறாங்க? அந்த விவகாரம் வேறு, நான் அதுக்குள்ளே போக விரும்பல. புரியுது சார். ஆனால் இதில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, கொடி கட்டுன்னு போனாங்க, யாருமே கட்சியில் இல்லை. அந்த 2 பேர் இன்னும் நம்ம பிடிப்படல. 7 பேரில் 5 பேர் பிடிச்சிட்டாங்க. 5 பேர் ஸ்டூடெண்ட்டு, ஒருத்தன் பாஸ்ட் அவுட்டு, 4 பேர் ஸ்டூடெண்ட்டு. இன்னும் மீதி 2 பேர் அவன் என்ன பொறுப்பு கிராமத்துல எல்லாம் தாம்பரம் சபர்பனில் போகிறாங்க. சரி, இப்போது திமுக ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் தான், நான் மறுக்கவே மாட்டேன். ஏனென்றால் கொடி கட்டி விட்டு இப்படி போய் ரகலை பண்ணாலே இது மக்கள் மத்தியில் தவற போய் முடியும். இப்போ 4 பேரோட பேரண்ட்ஸை போய் பேட்டி எடுக்கணும் மீடியாக்கள். உங்கள் பசங்க இந்த கட்சியில் பொறுப்பு இருக்காங்களா? 4 பேர் ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ மாணவர் அணியில் இருக்காங்களா? உண்மையை பேசணும் மீடியாக்கள். உண்மை. அந்த காரு ஓனர் யார்? அவனுமே பேட்டி எடுங்க. அவன் திமுக கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. உடனே வந்து மீடியா ட்ரோல் பண்ணி என்ன நடந்ததுன்னே விசாரிக்காமல் 2 பக்கம் இப்போ நானே கேட்குறேன், 3:15 மணிக்கு என்ன நடந்துன்னு இவங்க உண்மையை சொல்லணும். ஒவ்வொன்றா வரும் பாருங்கள் என்ன நடந்தது. இப்போ நான் பிலால் பன் பட்டர் ஜாம் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அங்கே அந்த இடத்துல கார் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஏன் தைரியமாக சொல்கிறேன்? ஹோட்டல் பேரோட சொல்கிறேன். இவங்க சொல்லும்போது போலீஸும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தது உண்மை. முதல்ல இவங்க சொல்லும்போது கொடி கட்டப்பட்ட கார் என்று சொல்லவில்லை, இல்லை நாங்கள் சுதாரிச்சிருப்போம் சொல்கிறாங்க. தப்பு. எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் போய் மடக்க வேண்டியதானே. ஸோ போலீஸ் பக்கம் தப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அதனால் எதுவுமே தெரியாமல் இஷ்டத்துக்கும் போட்டு நம்ம மக்கள் திருச்சி பிரேமானந்தா வழக்குன்னு ஒன்று வழக்கு இருக்குது.
இன்றைக்கி நீங்கள் பழைய கன்னிமரில் போய் லைப்ரரி எடுத்து படித்து பாருங்கள். அது எழுதப்பட்ட செய்திகள், தீர்ப்பில் வாசிக்கப்பட்ட பக்கங்களை எடுத்து பாருங்கள், தலை சுற்றி போயிடுவீங்க. நான் மீடியாக்கள் ஒன்றும் புனிதமாக நான் வந்து கட்டமைக்க மாட்டேன். புரியுது. நானும் அந்த மீடியாவில் இருக்கிறேன், எனக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இருக்குது. அந்த தப்புனா நானும் தப்புன்னு ஏற்றுக்கணும். சரிங்களா? கண்ணு மூடின்னு எழுதுறது இல்லை செய்தி. அதிமுக ஆட்சியில் சந்திரலேகா மேலே ஆசிட் வச்சுனாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் கைது செய்யப்பட்ட உண்மையான குற்றவாளின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்களா? இன்னும் வரைக்கும் சொல்லான்னு ஒருத்தனை கைது பண்ணாங்க. அந்த அம்மா போலி குற்றவாளின்னு சொல்லுது. அந்த அம்மா இன்னும் வரைக்கும் பேட்டி காணொலி இருக்குது, நான் போட்டு காட்டுறேன். ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா அன்றைக்கி மீடியாவில் என்ன பண்ணிச்சு? திமுக ஆட்சி வந்த புதில் எக்மோரில் எத்திராஜ் கல்லூரி மாணவி சரிகா ஷா ஆட்டோவிலிருந்து கீழே வந்து இறந்துடுறாங்க. கை பிடிச்சி வண்டியில் போனோம், கை பிடிச்சி இறந்துட்டு தான் பெரிய இஷ்யூ ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போது வந்து எக்மோர் ஏசி இப்போ சாரங்கன் ஐஜி மெம்பராக இருக்கார் சர்வீஸ் கமிஷனில். விசாரிச்சு பாருங்கள். அன்றைக்கி முதல் நாள் 2 நாள் மீடியா நானும் அப்போ நானும் ரிப்போர்ட் கிரைம் ரிப்போர்ட் செய்தி எப்படி தான் மாறிச்சு தெரியுங்களா? உண்மையை சொல்ல முடியுமா? ஒரு கிணத்துல எடுத்து போய் ஊரே பால் ஊற்றும் போது ஒருத்த மட்டும் போய் வேறு ஏதோ ஊற்றின கதை தான். நம்பாதுங்க உலகம். அதனால் தயவு செய்து உங்கள் மூலியமாக பல கோரிக்கை வைக்கிறேன். அவசரப்பட்டு போடாதீங்க. உண்மை வழி வரணும். புரியுது சார். எந்த விஷயமும் உண்மை வழி வரணும். நான் வந்து மாற்று கருத்தே கிடையாது, அதில் பின்வாங்க மாட்டேன். அண்ணா பல்கலை விவகாரமாகட்டும், இல்லை முட்டுக்காடு கார் சேசிங் விவகாரமாகட்டும், தயவுசெய்து 6 அமர விசாரித்து ஏசி மூலம் உட்காந்து எவனோ ஒருத்தன் ட்ரோல் பண்ணுறான் அதுக்கு பின்னாடி எழுதாதீங்க. போய் விசாரிங்க. சம்பவ இடத்தில் விசாரித்தால் தான் உண்மை வெளிவரும். சம்பவ இடத்தில் விசாரித்தால் தான் உண்மை வெளிவரும். அப்போ இதில் அதிமுக மாதிரி திமுக வந்து சீமானை பயன்படுத்திக்குது, இதை பயன்படுத்தி மொத்தத்தையும் டைவர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு உடன்பாடு இல்லை? சத்தியமாக கிடையாதுங்க. எங்கள் திமுக ரியாக்ட் பண்ணாமல் இருக்குது பெரியார் விஷயத்தில். திமுக ரியாக்ட் பண்ணுதா? ஊடகங்கள் ரியாக்ட் பண்ணுறது வேறு. இல்லை ஊடகங்கள் வந்து திமுக வந்து பயன்படுத்துன்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன வேணால் குற்றச்சாட்டு வைக்கலாம். பெரியார் ஏங்க நீங்கள் ஒரு இழுத்து பிடிச்சி தொங்குறாரு? இல்லை, அதிமுக சொல்கிறாங்கன்னா இது முக்கியத்துவம் தேவையில்லாமல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு. ஏங்க முதல் சீமான் பேசுகிற அந்த பெரியார் காட்சிகளை ஊடகங்கள் ஒளிபரப்பாமல் இருக்கணும். அது வேணா செய்யுங்க. ஓகே. மற்ற அரசியல் பேசுறது பெரியாரை பற்றி அவர் என்னங்க தகுதி இருக்குது? ஏங்க அவர் உளர்றாரு, அதுக்காக பதில் சொல்லாமல் இருப்பாங்களா? நான் கேட்குறேன். அவர் உளர்றாருன்னு தெரியுதுல்ல, எப்படி பதில் சொல்லாமல் இருப்பாங்க? பெரியார் ஏன் கொண்டாடுறாங்க? காந்தி ஏன் கொண்டாடுறீங்க? காந்தி ஏன் கொண்டாடுறீங்க? பதில் சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளர் தான் நீங்கள் சொல்லுங்க. காந்தி இந்திய விடுதலைக்காக அகிம்சை வழியில் போராடிய ஒரு பெருமகன், கிரவுட் புல்லர். அவர் மட்டும் தான் போராடினாரா? அவர் மட்டும் தான் ஜெயிலில் இருந்தாரா? அவரு முகமா அவரை விட அதிகமாக ஜெயிலில் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? வஉசி இருந்திருக்காரு, நிறைய சிறையில் இருந்திருக்காரு, செக் இழுத்திருக்காரு. காந்தி செக் இழுத்தாரா? இல்லை. புல் வச்ச சோறு சாப்பிட்டாரா? அவரை விட கூடுதல் சிறந்த நேரு, பட்டேல். ஏன் அவங்கள கொண்டாடல? ஏன் கொண்டாடல சொல்லுங்க? காந்தி ஃபோர்ஸ், கிரவுட் புல்லரா இருந்தார். காந்தி என்பது ஃபோர்ஸ், பெரியார் என்பது ஃபோர்ஸ். தமிழ்நாட்டில் அவருடைய நீழ்ச்சிங்க அது. பெரியார் என்பது பெரிய ஃபோர்ஸு. அவர் மாதிரி ஓட்டுக்கு பிச்சை எடுக்கல அவர். அப்போ எல்லாரும் தான் பேசுவாங்க, நான் கூட பேசுவேன். உடனே அதிமுக சொல்லி பெரியாருக்காக பிடிச்சின்னு தொங்குறீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தை வந்து நீங்கள் பெரியார் வந்து தப்பாக பேசினா எப்படி இங்கே பார்த்துட்டு இருக்க முடியும்? இல்லை, இதனால வந்து மக்கள் பிரச்சனைகள் டைவர்ட் ஆகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் பொய். அப்படி இல்லைன்றீங்க? அதெல்லாம் பொய். ஓகே. ஒரு பிரபலமான ஒரு எதிர்க்கட்சி ஒரு எந்த விஷயத்தை கையில் எடுத்தால் எப்படி கொண்டு போக முடியும்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. அதிமுக தெரியாதா? திமுக விட அதிகமான ஆட்சி செய்த கட்சி தானே. அப்போ அந்த பிரச்சனை எடுத்து, உயிர் நாடி பிரச்சனை எடுத்து போராட முடியாதா? சும்மா கதை. அதெல்லாம் சும்மா கதைங்க. அது என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் இது வந்து பின்வாங்குற வேலை. நியாயமாக வந்து பெரியாருக்காக அதிமுக பேசியிருக்கணும். இல்லை, ஜெயக்குமார்லாம் பேசியிருக்காரு, தனிமைப்படுத்தப்படுவார் சீமான்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் அதுதான் முக்கியமே தவிர இன்பதுரை பேசுறதுலாம் சரியான வாதமே இல்லை, ஏற்றுக்க முடியாது. பலவிதமான கருத்துக்கள் ரொம்ப வெளிப்படையாக ஆழமாக கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.